பாராளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் தென்சென்னை பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களின் மேம்பாட்டு நிதியின் கீழ் இன்றைக்கு வேளச்சேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 2 இடங்களில் 2 மிக முக்கிய பணிகள் நிறைவேற்றப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, தரமணியில் மிக நீண்ட நாள் அந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருந்த ஒரு புதிய பேருந்து நிறுத்தத்திற்கான நிழற்குடை வேண்டும் என்கின்ற கோரிக்கை 60 லட்சம் ரூபாய் செலவில் அந்த நிழற்குடை அமைத்து தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் நம்முடைய வேளச்சேரி தொகுதி ஆதம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த லட்சுமி அயக்ரீவர் நகர் பகுதியில் உள்ள விளையாட்டுத் திடலில் இப்பகுதியைச் சேர்ந்த விளையாட்டு ஆர்வலர்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் 2023 ஆண்டின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 58 லட்சம் செலவில் 1615 சதுர அடி பரப்பில் உள்ள ஒரு உள் விளையாட்டு அரங்கத்தை ஏற்பாடு செய்து அதுவும் தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிறப்பு மிகுந்த நிகழ்ச்சிக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஹசன் மௌலானா அவர்கள், அதேபோல் இந்த மண்டலத்தின் வார்டு குழு தலைவர் திரு துரைராஜ் அவர்கள், மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் பெருமதிப்பிற்குரிய திரு பாஸ்கர், ஆனந்தன், மரியாதைக்குரிய சகோதரி மகேஸ்வரி முருகவேல் போன்றவர்கள் பங்கேற்று முன்னிலை பொறுப்பேற்று இந்த நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. சார், இப்போ சளி காய்ச்சல் கொஞ்சம் நிகழ்ச்சி சுகாதார சார்பில் என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இது வழக்கமாக இருக்கிற அந்த காய்ச்சல் பாதிப்புகள் தான் அதிகரித்து வருகிறது என்பது ஒன்றுமில்லை. வழக்கமாக வருகிற அந்த பாதிப்புகள் தான். பருவநிலை ஒவ்வொரு மாற்றத்தின் போதும் இந்த மாதிரியான சின்ன அளவிலான பாதிப்புகள் இருக்கும். அந்த அளவில் ஒரு பெரிய பதற்றமோ பெரிய அளவிலான பாதிப்போ இல்லை. டெங்கு மிக மிக கண்ட்ரோல் இருக்கு. கடந்த ஆண்டு தான் இருப்பதிலேயே மிக குறைவான வகையிலான பாதிப்பு, உயிரிழப்பு என்பதெல்லாம் கடந்த ஆண்டில் இருந்தது. அதே மாதிரியான தொடர்ச்சி தான் ஜனவரி தொடங்கிய நாளிலிருந்தும் இருந்து கொண்டிருக்கிறது. தற்போது சபாநாயகர் திமுக உறுப்பினர் போல செயல்படுகிறார் என்று நேற்று அண்ணாமலை கூறியிருக்காரு பிரஸ் மீட்ல. இது எப்படி பாக்குறீங்க? நேற்று அண்ணாமலை பேட்டியை நீங்க பார்த்திருந்தாவே தெரியும். சபாநாயகர் சொல்லவே இல்லையா, ஆளுநர் தான் சொல்லியிருக்காரு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.